அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமுடிக்கு கருப்பு சாயம் பூசுறதோ அல்லது வேறு நிறங்கள் கொண்ட சாயம் பூசுறது என்று சொல்றது இந்த இஸ்லாமிய ஃபிக்ஹ்ல எப்படி பேசப்பட்டிருக்கிறது என்று சொல்றத பார்க்குற நேரத்தில் மதுஹபுகளுக்கு இடையில சில விவகாரங்கள்ல உடன்பாடான நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் இன்னும் சில விஷயங்கள்ல முரண்பட்ட அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக கருப்பு சாயம் பூசுதல் என்று சொல்றதுல யுத்த நோக்கங்களுக்காக அதனை செய்தல் என்று சொல்றதுல ஒரு உடன்பாடான நிலைப்பாடு இருக்கிறது. அது முடியும் என்று சொல்வதில்லை. அதே மாதிரி கருப்பு அல்லாத சிவப்பு, மஞ்சள் போன்ற வேற கலர்களை, குறிப்பாக இப்ப மருதோண்டி, சிவப்பு மருதோண்டி அல்லது கருப்புக்கு நெருக்கமான கலர்ல கடும் சிவப்பானது அல்லது மஞ்சள் நிறமானது, இப்படியான சாயங்களை பூசுதல் என்று சொல்றதையும் அனுமதி என்று சொல்வது ஒரு உடன்பாடான நிலைப்பாடாக இருக்கிறது. அது பொதுவாக எல்லோருக்கும் உரியது தான், ஆணுக்கும் உரியது, பெண்ணுக்கும் உரியது. அதே மாதிரி கருப்பு சாயம் என்று சொல்றத ஒரு ஏமாற்றுகின்ற நோக்கத்துக்காக பயன்படுத்துதல் அது கூடாது என்பதிலேயும் உடன்பாடான நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. எல்லாருமே அதை யாரும் ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு செய்கின்ற நேரத்தில் அது கூடாது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நாங்கள் மதுஹபுகளை பார்க்குற நேரத்தில் கருப்பு சாயம் பூசுதல் என்று சொல்றதுல யுத்த சந்தர்ப்பம் அல்லாமல், ஏமாற்றுகின்ற நோக்கமும் அல்லாமல் கருப்பு சாயம் பூசுதல் என்று சொல்றத ஷாஃபி மதுஹபினர் அதனை ஹராம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபினரோட அந்த நிலைப்பாடு தான் இப்போ எங்கட நாட்டு சூழலுக்குள்ளாலையும் பரவலாக இருக்கின்ற அபிப்பிராயம் அதுதான். அவங்க அதுக்கு சில ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். மிக முக்கியமான ஆதாரம் அவங்க அதில் சொல்றதுல சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. அதாவது மக்கா வெற்றியின் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா அவரை அந்த யுத்தத்துக்கு போறதுக்காக அழைத்து வந்த நேரத்தில் அவர் நல்ல வயசு தான். அதனால் அவருடைய தலைமுடி, அந்த நல்ல தலைமுடி, தாடி எல்லாம் நல்ல முழுமையாக வெள்ளையாக இருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கய்யிரு ஹாதா பிஷை, ஏதாவது ஒன்றை வைத்து இதை மாற்றுங்க என்று சொன்னார். வஜிதனிபு சவாத், அப்படி செய்கிற நேரத்தில் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்க என்று சொன்னேன். அப்போ இந்த ஹதீஸ் தான் உண்மையிலே இந்த சப்ஜெக்டுக்குள்ளால் இருக்கின்ற மிகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான். அப்போ இந்த ஹதீஸை வைத்து தான் அது ஹராம் என்ற கருத்தை அங்கே வலியுறுத்துற. இன்னும் சில ஹதீஸ்களும் இருக்கின்றன. அந்த ஹதீஸ்கள் தொடர்பாக விமர்சனங்கள் இருக்கின்றன. இப்போ உதாரணமாக இதுக்கு ஷாஃபி மதுஹப் இதை சொல்றதுக்கு இன்னொரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருவாங்க. என்னண்டா, யகூனு கௌமுன் ஃபி ஆஹிரிஸ் ஸமான் யஹ்தபூன பிஸ்ஸவாத் கஹவாசிலில் ஹமாம் லா யரீஹூன ராயிஹத்தல் ஜன்னா. இது ஒரு சமூகம் கடைசி காலத்தில் வருவாங்க. அவங்க கருப்பு நிறத்தால சாயம் பூசி இருப்பார்கள். அது புறாவினுடைய கழுத்துல இருக்கின்ற கருப்பு போல, அந்த பளபளக்கின்ற அந்த கருப்பு போல அப்படி இருக்கிறார்கள். சுருக்கத்திட வாசனையும் கூட நுகர மாட்டார்கள் என்று சொல்லி. இப்ப இந்த ஹதீஸ் அதனுடைய சனதின் அடிப்படையில் பலரும் அதனை மறுத்திருக்கிறார்கள். மறுபக்கம் இந்த ஹதீஸினுடைய கருத்து கருப்பு பூசியதனால்தான் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்பதா இந்த ஹதீஸ் அப்படி அது ஒரு நிபந்தனை போல் அப்படி சொல்லி இருக்கிறதா என்று அப்படி சொல்லி இல்லை. இதை ஒரு இஹ்பார், இது ஒரு செய்தி ஒன்று பற்றி அறிவிப்பு. மறுமை நாள் நெருங்குகின்ற நேரத்தில் அல்லது கடைசி கால பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு சமூகம் ஒன்று வரும். அவங்க கருப்பை பூசி கொண்டு திரிகிற அப்படி ஒரு சமூகம் ஒன்று வரும். அதை ஒரு ஃபேஷனாக கொள்ற மாதிரி ஒரு சமூகம் ஒன்று வரும் என்று சொல்ற அப்படி ஒரு கருத்துல தான் இந்த இது வந்திருக்கிறது என்று சொல்வார்கள். இப்ப இந்த ஹவாரிஜிகள் சம்பந்தமாக அவங்களோட பண்புகளை பத்தி ரசூல்லா சொல்ற வேறொரு ரிவாயத்துல அவர்கள் தலைமுடிய நீக்குவார்கள் என்று வந்திருக்கிறது. அப்ப அங்க தலைமுடிய நீக்கிறது என்று சொல்றது
அப்ப அதனூடாக தவறான ஒரு விஷயம் என்று சொல்லி நாங்க யாரும் அப்படி விளக்கம் சொல்றது இல்ல. அப்ப அங்க விளங்குற விஷயம் என்னன்னா, அந்த அவங்கட பண்புகள் உண்டாக அது ஒரு இஹ்பார், ஒரு செய்தி அறிவிப்பு தான். அதுபோல தான் இதுவும் என்று சொல்றது தான் அதுக்கு சொல்லுகின்ற விளக்கம். எனவே இந்த ஹதீஸ் அது சஹீஹாக இருந்தாலும் அது ஆதாரமா எடுக்கலான்னு சொல்றது. அப்ப மேல் சொன்ன அந்த ஹதீஸ் தான் மிச்சம் பலமானது. இது ஹராம் என்று சொல்றதற்குரிய மிச்சம் பலமான ஹதீஸ். அதிலேயும் அந்த ஹதீஸோட 2வது பகுதியில வஜ்தனிபு ஸவாத் என்று சொல்ற அந்த பகுதி தொடர்பாக சில விமர்சனம் இருக்கிறது. சிலர் அந்த பகுதி ஷாத் என்று சொல்லியும், அந்த பகுதி பிறகு ஒரு ராவியால சேர்க்கப்பட்டது என்று சொல்கின்ற விமர்சனம் அதுல இருக்கின்றது. இப்ப ஷாதண்டா உங்களுக்கு அதுக்குரிய அந்த கருத்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மிகவும் நம்பிக்கையானவர்களுடைய ரிவாயத்துக்கு மாற்றமாக அந்த ஹதீஸ் ரிவாயத் செஞ்ச ஒரு ராவி அறிவிக்கிறார். அந்த ஹதீஸ் பலமான ரிவாயத் கைரு ஹாதா பிஷை என்று சொல்வதுதான். அப்ப இது அதுக்கு மாற்றமாக வஜ்தனிபு ஸவாத் என்று சொல்ற அதுக்கு மாற்றமாக வந்தது என்று சொல்லி அப்படி அதற்கு விமர்சனம் இருக்கின்றது. ஏனென்றா அவரு நல்ல வயசாளி தானே. அப்ப அதுக்கு கருப்பை பூசினால் அங்க ஒரு ஒரு விளங்கும். இவங்க ஏதோ ஒரு கேம் ஒன்று காட்டுறாங்கன்ற மாதிரி விளங்கும். அதனால் அது பார்க்கிறதற்கும் அழகா இருக்காது. ஏதோ ஒன்றை வச்சு மாத்துங்க சொல்லித்தான் ரசூலா சொல்லிருக்க முடியும் என்று சொல்லித்தான் அங்க அதுக்கு விளக்கம் சொல்வார்கள். இந்த வஜ்தனிபு ஸவாத்ன்றது அந்த ஹதீஸ் ரசூல்லா சொன்ன பகுதி அல்ல. அப்படி ஒரு விளக்கம் அதுல இருக்கிறது. அப்ப அந்த அந்த வகையில அது ஷாஃபியாக்களுடைய அந்த கருத்தை ஜும்ஹூர் இந்த அடிப்படையில மறுப்பார்கள். மறுக்கிற மட்டுமல்ல, அவங்க சொல்ற ஜும்ஹூருடைய நிலைப்பாடு, அதாவது அடுத்த பக்கம் நாங்க பார்த்தோம்னா மாலிகியாக்கள், ஹம்பலியாக்கள், ஹனஃபியாக்கள்ல ஒரு பகுதியினர் எல்லாரும் சொல்ற இது மக்ரூஹ் என்று சொல்லி, அதாவது மிக வலியுறுத்தப்பட்டு தடுக்கப்படல. என்னடா அவங்க சொல்ற நிறைய சஹாபாக்கள் நடைமுறையில அவங்க அதை செஞ்சு வந்திருக்கிறாங்க என்று சொல்றது. சஹாபாக்கள் இதை ஒரு கடுமையான பாவமாக அதை புரிஞ்சு கொள்ளல என்று சொல்லித்தான் நிறைய பேர் அதை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. இமாம் இப்னுல் கையம் 10 சஹாபாக்களை லிஸ்ட் பண்றாரு. அவங்க எல்லாம் கருப்பு சாயம் பூசி இருக்கிறார்கள் என்று சொல்லி. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்ர் இப்னு ஆஸ், அது மாதிரி சஅத் இப்னு அபி வக்காஸ், ரசூலுல்லாஹ்ட பேரப்பிள்ளைகள் 2 பேர், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முகீரத் இப்னு ஷுஅபா, இப்படி நிறைய பேர். அதுல அந்த அடுத்து உக்பத் இப்னு ஆமிர். உக்பத் இப்னு ஆமிர் சொல்றாரு என்னண்டா, அவரோட ஒரு கூற்றொன்றும் பிரபல்யமா இருக்கிறது. அவர் சொல்ற, நாங்க கருப்பு சாயம் பூசுவோம், கொஞ்ச நாள்ல வெள்ளை சாயம் தெரிய தொடங்கும் என்று சொல்லி. அதாவது அது வளர்றதானே, வளர்ற நேரத்துல அது வெள்ளை முடிதான் வளரும். அப்படி ஒரு தொல்லை ஒன்று அதில் இருக்கிறது என்று சொல்றத அவரு சொல்லுவார். இதுகளை வச்சு ஜும்ஹூர் சொல்லுவார்கள் இது தவிர்ந்து கொள்றது நல்ல, மக்ரூஹ் என்ற நிலைப்பாட்டை அவங்க சொல்லுவார்கள். அடுத்து ஹனஃபியாக்கள்ல இன்னொரு சாரார் அவங்க சொல்றேன் என்றால் இது சாதாரண நிலைமையில அனுமதிக்கப்பட்டதுதான், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வார்கள். கருப்பு சாயம் பூசுறன்ற பிரச்சனை இல்லை. அவங்க அதுக்கு காட்டுகின்ற ஆதாரம் சஹாபாக்கள் நிறைய பேர் இதனை பயன்படுத்தியமை என்று சொல்றது. அதே மாதிரி அவங்க சொல்ற இன்னொரு ஆதாரம் என்று ஒரு ஹதீஸ் ஒன்று இப்படி சொல்வார்கள், இன்ன அஹ்ஸனமா இஹ்தபப்தும் பிஹி லிஹாத ஸவாத் அர்கப் லிநிசாஇக்கும் ஃபீக்கும் வ அஹ்யப் லக்கும் ஃபீ சுதூரி அஅதாஇக்கும். இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் இது. நீங்க சாயம் பூசுறதற்கு மிகவும் பொருத்தமானது அல்லது அதுல மிக மிக அழகானது எது கண்டா இந்த கருப்பு நிறம் தான். அது உங்களோட மனைவிமாரிடத்துல உங்கள் மீதான அந்த விருப்பத்தை அதிகரிக்கும். அதே மாதிரி எதிரிகளோட உள்ளத்துல உங்களை பற்றிய பயத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி அந்த ஹதீஸ்ல வருது. இப்ப இந்த ஹதீஸினுடைய ஆதாரபூர்வ தன்மையிலே விமர்சனங்கள் இருக்குதான். இந்த ஹதீஸினுடைய உள்ளடக்கம் இந்த கருத்தை தெளிவாக வலியுறுத்துகின்ற வகையில இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அது மாதிரி இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாகவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாகவும் ஒரு ரிவாயத் ஒன்று வருகிறது.
அவங்க 2 பேரும் வந்து கருப்பு சாயம் பூசுறத தூண்டி இருக்கிறார்கள். காரணம் சொல்ற நேரத்துல நான் அந்த மேல சொன்ன ஹதீஸ்ல சொன்ன அந்த 2 காரணங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இந்த ரிவாயத்திலேயும் விமர்சனங்கள் ஈக்குது. இப்படி அப்ப இதுவும் காட்டுற சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த நடைமுறை இருந்திருக்கிறது என்று சொல்றதைத்தான். இமாம் ஜுஹ்ரியோட ஒரு கருத்தொண்டு இருக்கிற அவர் சொல்லுவார் என்னண்டா, குன்னா நஹ்ததிபு பிஸ்ஸவாத் இதா கானல் வஜ்ஹு ஜதீதன். அதாவது நாங்க கருப்பு நிறம் பூசுவோம் எங்கட முகம் இளமையாக தென்படுகின்ற நேரத்துல. ஃபலம்மா நஃபதல் வஜ்ஹு வல் அஸ்னான் தரக்னா. எங்கட முகத்திலேயும் பற்கள்லையும் அந்த முதுமை தோன்றிவிட்டா நாங்க அதை விட்டுருவோம்னு சொல்லி. இது வந்து சஹீல் புகாரியோட ஷரஹுல இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சொல்ற ஒரு விஷயம். இப்ப இந்த இதுகள் எல்லாம் பார்க்குற நேரத்துல அந்த 3வது தரப்பினர் சொல்ற இதுகள் எல்லாம் வச்சு இது அனுமதிக்கப்பட முடியுமான ஒன்று என்று சொல்லி. அப்ப இப்படி 3 அபிப்பிராயங்கள் இதுல மதுஹபுகளின் அடிப்படையில பார்க்குற நேரத்துல இருக்கிறத பார்க்கலாம். இதுல ஒரு விஷயம் இந்த ஹதீஸுகள்ல சொல்லப்பட்டதுல இதற்கான ரீசன் என்ன? இப்ப இது கூடாது என்று சொல்ற நேரத்துல அதுக்குரிய அந்த இல்லத்தென்ன என்று சொல்ற நேரத்துல ஏமாற்றுகின்ற நோக்கம் என்று சொல்றது தான் அங்கன முக்கியமான காரணமாக சொன்னது. அதாவது இது 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 கூடாது என்று சொன்ன இடங்கள்ல ஹதீஸுகள்ல கூடாது என்று சொன்ன இடங்கள்ல வந்து அதற்குரிய ரீசன் என்ன என்றால் அந்த ஏமாற்று நோக்கம். சமூக மட்டத்துல இந்த நாங்க கலரை பூசிக்கொண்டு திருமண வாழ்க்கையிலேயோ அல்லது வேற விஷயங்கள்லையோ பிறரை ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு நாங்கள் அதை செய்வோமாக இருந்தால் அது கூடாது என்பதுதான் அங்க வலியுறுத்துகின்ற விஷயம். தன்னை இளமையாக காட்டுவதன் ஊடாக நான் ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்ற அந்த நோக்கம் இருக்கின்ற நேரத்தில் அது கூடாது என்பதுதான் இமாம்கள் அந்த அதற்குரிய அந்த இல்லத் காரணம் என்ன அல்லது நோக்கம் என்ன என்று சொல்ற நேரத்தில் அவங்க அதை சொன்ன முக்கியமான விஷயம். இப்ப அதே மாதிரி இப்ப யுத்த சந்தர்ப்பத்துல அனுமதிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு பிரத்யேக நோக்கம் ஒன்று இருக்கிற அது அந்த காலம் தான் உண்மையிலே. இப்ப அந்த நோக்கம் யுத்த சந்தர்ப்பத்தில் அது அனுமதிக்கப்பட்டன்னு சொல்ற அந்த நோக்கம் இன்றைய காலத்துக்கு அது வெளியிடான்னு பார்த்தா இன்றைய காலத்துக்கு அது வெளியிட்டு இல்லை. ஏனென்றா அது உடல் பலத்தை மையப்படுத்தி யுத்தம் நடந்த காலத்துல அது அந்த காரணம் வெளியீடான ஒரு காரணமாக இருந்தது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு தொழில்நுட்பம் தான் பலத்தை தீர்மானிக்கின்ற விஷயம். தொழில்நுட்பம் எங்கட அறிவு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலத்தை தீர்மானிக்கின்ற விஷயங்களாக இருக்கின்றன. அப்ப இன்றைக்கு வந்து இந்த செயற்பாடு ஒரு அந்த காரணமும் இந்த செயற்பாடும் ஒரு அந்த யுத்த தளத்துக்கு வந்து பெரிய வெளியீடான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அப்ப சமூக தளத்துல தான் இது அங்க முக்கியத்துவம் பெறுகிறது. சமூக தளத்துல வந்து இப்ப பெண்களை பத்தி பேசுற நேரத்துல தன்னுடைய அழக கணவனுக்கு முன்னால வெளிப்படுத்துறதற்காக வேண்டி அவள் இப்ப மறு தோண்டி போடுவதோ அல்லது தலைக்கு வேற கலறுகள்ல சாயம் பூசுறது கூடும். அது கருப்பு நிறத்துல பூசலாமாண்டா கருப்பு நிறத்துல பூசலாம் என்று சொல்வதை பல இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்ப ஆண்களும் வந்து அந்த மனைவி உடனான உறவை அழகுபடுத்துறதற்காக வேண்டி அப்படி செய்வதை வந்து மறுக்கல்ல. இப்ப ஹனஃபியாக்கள் வந்து அதை தாராளமாக அனுமதித்தார்கள். ஹனஃபியாக்கள் நான் ஒரு சாரார் அவங்க தாராளமாக அனுமதித்தார்கள். சிலர் அதை மக்ரூஹ்னு சொன்னாலும் அப்ப அந்த நோக்கம் என்று சொல்லி பார்க்கிற நேரத்துல எங்கட சமூகத்துல ஒரு ஏமாற்று நோக்கம் ஒன்று இருக்கிற நேரத்துல தான் அது தடுக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்குள்ள சூழல்ல கருப்பு சாயம் பூசுதல் என்று சொல்றதுக்கு பின்னால இந்த ஏமாற்று நோக்கம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அத வந்து நாங்க கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி ஏமாற்று நோக்கம் ஒன்று இல்லை. அது ஒரு ஒரு அழகுபடுத்தல் நோக்கம் என்று சொல்லி வார நேரத்தில் அதுல ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. அதுலயும் இப்ப இமாம் ஜுஹுரி சொன்னது மாதிரி எங்கட முகத்தோற்றம் வந்து இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறது, காட்சி தருகிறது என்று இருக்கிற நேரத்துல நாங்க தலைக்கு தாடிக்கு சாயம் பூசி எங்கட அந்த அந்த தோற்றத்தை மெயின்டைன் பண்றேன்னு சொல்றது வந்து ஒரு பாவமான காரியம் உண்டாக கண்டிப்பாக இருக்க முடியாது, இருக்க மாட்டாது. ஆனா நல்லா நாங்க வயோதிபரானதுக்கு பிறகு எங்கட முகத்துல எல்லா இடத்துலயும் சுருக்கம் விழுந்ததுக்கு பிறகு நாங்க அப்படி பூசிட்டு போறோம் என்று சொல்றது ஒரு விதமான ஏமாற்று மாதிரிதான் அது. அப்ப அந்த வடிவத்துல இருக்கிற நேரத்தில் அது பிழைதான்.
அப்ப அந்த அங்கன இமாம் ஜுஹ்ரி சொன்ன அந்த சமநிலை இதுல வந்து பேணப்படுவது மிகவும் பொருத்தமானது என்றுதான் நான் கருதுறேன். இப்ப எங்கட சமூக சூழல்ல வந்து நாங்க இப்படி ஒரு விஷயத்த பார்க்கலுமே. இப்ப இளைஞர்கள் தலைமுடிய எத்தனையோ கலர் பூசுறாங்க தானே. இப்ப இத எங்களுக்கு அனுமதிக்க இயலுமா? இப்ப இந்த ஹதீஸ்ல வந்து சிவப்பு, மஞ்சள் அது மாதிரி இப்ப மஞ்சள் கலர் பூசின நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்துல அத மிச்சம் பாராட்டுகா இது நல்லா அழகாயிக்குது என்று சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி கடுமையான சிவப்பு நிறம் பூசப்பட்ட இதுகளை இப்ப அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக எல்லாம் அவங்க அந்த கடும் சிவப்பு இத நிறைய பூசுவாங்க. இதெல்லாம் பார்க்குறேன். இப்ப எங்கட சமூக சூழல் அப்படி செய்வத வந்து நாங்க அனுமதிக்கலுமா? இப்ப அ இளைஞர்கள் அப்படி பூசிட்டு போறத நாங்க அக்செப்ட் பண்ணுவோமா? அப்ப அங்க வந்து ஒரு ஒரு சமநிலை ஒன்று வேணும். என்னடா, இப்ப அந்த நான் ஆரம்பத்துல ஒரு ஹதீஸுக்கு சொல்ற நேரத்துல சொன்னது போல, அது வந்து ஒரு கௌரவமா மீக்கணும். இப்ப அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட பாப்பாக்கு கருப்பு பூசவானம் என்று சொன்னதுட நோக்கம் வந்து கருப்பு பூசப்படாது என்பது அல்ல. அவருடைய அந்த வயதுக்கு அது ஒத்து வராது. அது ஒரு கோமாளித்தனமா மாறிரும். அப்ப அந்த மாதிரி கோமாளித்தனமான வகையில எந்த கலர் பூசுறதும் பிழையானது தான். அப்ப இந்த இந்த ஹதீஸுகள்ட அந்த அத சொன்னதனுடைய நோக்கங்களின் காரணங்களின் அடிப்படையில தான் நாங்க அதுக்குரிய அந்த சட்டத்த பெறணும். இவை ஒரு ஒரு அழகாக தோற்றமளித்தல், சமூக சூழல்ல அது டிஸ்டர்ப் இல்லாமல் இருத்தல் என்று சொல்றது பிரச்சனை அல்ல. அப்ப அங்க ஏமாற்று என்ற நோக்கம் இருக்கிற நேரத்துல அது பிழை. அதே மாதிரி இந்த கோமாளித்தனமாக இருத்தல் என்று சொல்றதும் பிழையானது. அப்படியான நோக்கங்களுக்காக அல்லது அப்படியான வடிவங்கள்ல இந்த சாயம் பூசுதல் என்று சொல்றது அங்க உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியதுதான். அத நாங்க ஹராம் என்று சொல்லாவிட்டாலும் ஏமாத்துறது என்றது தெளிவா ஹராம். இந்த கோமாளித்தனத்துல நடக்கிற விஷயங்கள ஹராம் என்று சொல்லாவிட்டாலும் குறைஞ்சபட்சம் நாங்க அத மக்ரூஹ் என்று சரி சொல்லலாம். அழகு நோக்கங்கள்ல இமாம் ஜுஹ்ரி சொல்ற அந்த சமநிலையில நாங்க அதை செய்வது வந்து சமூகத்தில் ஒரு நாளும் அது பிழையாக மாற மாட்டாது. அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையில அவங்களோட அந்த உறவை வந்து மேம்படுத்துகின்ற வகையில கணவனும் மனைவியும் அதை பூசுற என்று சொல்றது அதுலேயும் எந்த விதமான தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். அல்லாஹு ஆலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.